நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜனநாயகம் டெஸ்ட்டுக்கான கீ தான் பார்க்க போறோம். இதுல ஃபுல் டிவிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ 21/4/2021 இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து அதுல இருக்கும். ஓகேவா? இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பி வந்து ஆன்சர். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பின் முகவரை இதுவரை எத்தனை முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை. ஏ ஆன்சர். மூணாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு அல்ல? நீதித்துறை மறு ஆய்வு. ஓகேவா? இதுல ஒரு ஓகே, இதுல இது கரெக்ட் அப்படின்னா ஓகே, இங்க பாருங்க, மதச்சார்பின்மை வந்து அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு. நாடாளுமன்ற முறை இருக்கு, நீதித்துறை மறு ஆய்வு வந்து கிடையாது. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு திட்டம் எந்த நாட்டின் மாதிரியை பின்பற்றியதுன்னா பிரிட்டிஷ் மாதிரியை பின்பற்றியது. பிரிட்டிஷ் மாதிரியை பின்பற்றியது. குடியுரிமை எந்த பகுதி அப்படின்னா பகுதி 3. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் 17. அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு எந்த ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் பகுதி 4ல இருக்கும். அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. 10வது கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என அம்பேத்கர் எதை சொல்றாரு? ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான தகராறுகளை விசாரிப்பது எது? உச்ச நீதிமன்றம். நடத்தக்கூடிய அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். பிரச்சனை வந்ததுன்னா உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். பிரதமர் மற்றும் அமைச்சரவையை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாரு? சபாநாயகர். ஆர்டிகல் 108. அடுத்து பாருங்க, பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய அனுமதி தேவை? குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி. இப்ப பண மசோதா பத்தி ஆர்டிகல் 110 சொல்லு. ஆளுநரின் அதிகாரங்கள் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 153. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்டது சர்க்காரியா கமிட்டி. 83ல அமைச்சிருப்பாங்க. பொது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேவா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, மத்திய பட்டியல் 100. மத்திய பட்டியல் 100. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. ஓகேவா? இதுக்கு வந்து பி ஆன்சர். 20க்கு வந்து பி ஆன்சர். அடுத்து 73வது சட்ட திருத்தம் எதோடு தொடர்புடையது? பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? 73, 74வது சட்ட திருத்தம் 1992ல கொண்டு வந்திருப்பாங்க. தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 324. சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அமைப்பதை பத்தி சொல்லும். தகவல் அறிவு உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2005. முதல் லோக்பாலுடைய தலைவர் யாருன்னா பினாகி சந்திரகோஷ். 2019ல வந்து அவரை நியமிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மனித உரிமை ஆணையம் எந்த வகையான அமைப்பு அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு. அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது, சட்டப்பூர்வ அமைப்பு. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். அடுத்து பாருங்க, நிதி கொள்கையின் கீழ் உச்ச நீதிமன்றம் எந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி அசாதாரண அதிகாரங்களை பெறுகிறது? பிரிவு 142. நமக்கு மதுக்கடைகளை மூடக்கூடிய உத்தரவுலாம் இந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தான் பண்ணிருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் இருக்குன்னா 10வது அட்டவணை. 1985. 52வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் 370வது பிரிவு எப்ப நீக்கிறாங்கன்னா 2019 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவது. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் குழு அமைச்சிருப்பாங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பின் எத்தனை அட்டவணைகள் உள்ள? 12 அட்டவணை இருக்கு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமித்தால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும்? 6 மாதம் டைம் இருக்கு. 2 அவையிலுமே உறுப்பினரா இல்ல அப்படின்னா அவர் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு அவையில உறுப்பினர் ஆகணும். நிதி மசோதாவை உறுதி செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு இருக்கு. நிதி மசோதா பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 117. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது என்ன? 65.
மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்தக்கூடிய பிரிவு 356. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க 38. இந்தியாவின் அரசியல் தலைவர் யாரு? இந்தியாவுடைய அரசியல் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். மக்களவையுடைய தலைவர் யாருன்னா சபாநாயகர். லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 2013. அடிப்படை உரிமைகள் எந்த சூழல்ல ரத்து செய்யப்படும்? தேசிய அவசர நிலையில நிறுத்தி வைக்கலாம். மாநில ஆளுநர் தனது பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு? உச்ச நீதிமன்றம். ஒரு மசோதா எப்போது சட்டமா மாறினா? குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம். அடுத்து பாருங்க, சமூக நீதி என்ற சொல் அரசியலமைப்பில் எதில் இடம்பெற்றுள்ளது? முகவுரையில. ஓகேவா? அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி. எந்த அரசியலமைப்பு திருத்தம் வாக்குரிமை 21-18? 21-61 ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பதவி காலம் என்ன? 5 ஆண்டுகள். பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 51A பிரிவு எதை குறிக்கிறது? அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை குறிக்கக்கூடியது. மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையான அதிகார பகிர்வு எந்த அட்டவணையில இருக்கு? 7வது அட்டவணையில். பொது வாழ்க்கையில் ஊழல் தொடர்பான கண்காணிப்பு ஆணையம் CVC எப்ப அமைக்கப்பட்டது? 1964. சந்தானம் கமிட்டி 1962 அமைக்கப்பட்டு 64 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில அமைக்கப்படும் CVC. இந்திய மாநிலங்களுக்கு ஆளுநரை நியமிக்கும் முறை எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்னா கனடாவில இருந்து எடுத்திருக்கும். நாடாளுமன்றத்தின் மேலவை என்னன்னு சொல்றோம்? ராஜ்யசபா. குடியரசுத் தலைவர் தனது வீட்டு அதிகாரத்தை, வீட்டு அதிகாரம்னா ஆர்டிகல் 111 பயன்படுத்தி என்ன பண்ணுவார்? வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துவார். இந்தியாவில் கூட்டாட்சி முறை எந்த பெயரை பெறுகிறது? அரைகுறை கூட்டாட்சி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவில் கூட்டாட்சி முறை எந்த பெயரை பெறுகிறது அப்படின்னா அரைகுறை கூட்டாட்சி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க வேண்டிய கால அவகாசம் 30 நாட்கள். அரசியலமைப்பின் 1வது பிரிவு இந்தியாவை எப்படி சொல்லுது? இந்தியா தட் இஸ் பாரத். அதே மாதிரி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம் சொல்லுது. ஆளுநரின் அவசர சட்டம் 213. 123 வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 இருந்துச்சு, அதை நீக்கி இருப்பாங்க 2019. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாரு? சரோஜினி நாயுடு அவர்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அழைப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர் தான் கூட்டத்தொடரை அழைப்பது, ரத்து செய்வது, ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது, இதான் கீவேர்டு, 543. ஆங்கிலோ இந்தியன் சேர்த்தாதான் 545. ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் இல்லையே, 2019 நீக்கிட்டாங்களே. அப்ப 543. எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது? சொரன்சிங் கமிட்டி. இந்தியாவின் தணிக்கையாளர் கூறும் பிரிவு 148. CAG பத்தி சொல்லக்கூடியது. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். உயர்நீதிமன்றத்தின் ரிட் மனுக்களை வெளியிடக்கூடிய அதிகாரம் 226. 32 வந்து உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற சொல் எந்த திருத்தம்? 42வது திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியுமா? முடியாது. என்ன கொண்டு வரலாம்? அவர் வந்து அரசியலமைப்பு மீறினார் அப்படின்னா பழிச்சாட்டுதல் தீர்மானம் கொண்டு வரலாம். ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. நிதிக்குழு ஆர்டிகல் 280. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் BR அம்பேத்கர். இந்திய நிர்வாகத்தின் நிரந்தர நிர்வாகி யார் அப்படின்னா சிவில் ஊழியர்கள், IAS IPS ஆபீசர்கள். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் சமம் குறித்து பின்வருவனவற்றுள் சரியானது எது? இது தனிநபர் மற்றும் சட்ட ரீதியான நபர்களுக்கு. குடியரசுத் தலைவர் குறித்து பின்வரும் கூற்றில் சரியானது எது? அவர் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாவார். அவர் மக்களவையில் எந்த ஒரு உறுப்பினரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்ல. தற்போதுன்னு கேட்கிறாங்க. தற்போது கிடையாது. முன்னாடி ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்தாங்க, தற்போது இல்லை. அப்ப ரெண்டுமே சரி. பின்வரும் கூற்றில் எது சரி? அடிப்படை உரிமைகள் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சமூக பொருளாதார ஜனநாயகத்தை உருவாக்குகிறது.
போத் ரெண்டுமே கரெக்ட். சி ஆன்சர். 74 இந்தியாவின் கூட்டாட்சி முறை குறித்து, இது அமெரிக்க கூட்டாட்சி முறையை போன்றது. தவறு. இது மத்திய அரசுக்கு அதிக வலு சேர்க்கும் ஒன்றிய அரசு அமைப்பை கொண்டது. ரெண்டு மட்டும் சரி. ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம், இவரால் மரண தண்டனை ரத்து செய்ய முடியாது. கரெக்ட். இவரால் ராணுவ நீதிமன்ற தீர்ப்புகளில் தலையிட முடியாது. ஓகேவா? இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இரண்டுமே சரி. நீதித்துறை மறு ஆய்வு, இது அரசியலமைப்பில் நீதித்துறை மறு ஆய்வு என்ற பெயரில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிடையாது. அப்ப இது அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பில் ஒன்றாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகே, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தவறா கொடுத்திருக்கும். மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் அதிகாரம் அகில இந்திய சேவைகளை உருவாக்கும் தனி அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு. இது கரெக்டா? ஆர்டிகல் 312 அகில இந்திய பணிகள் உருவாக்கும். பண மசோதாவை திருத்தும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு. இது கிடையாது, மக்களவைக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ ஒண்ணு மட்டும் கரெக்ட். 78 கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை, கட்சி தாவல் குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சரி. சபாநாயகர் முடிவை நீதிமன்றம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தும். கிடையாது, உட்படுத்த முடியாது. சபாநாயகரின் முடிவை நீதிமன்றத்தின் மறு ஆய்விற்கு உட்படுத்த முடியாது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து அவருடைய முடிவு இறுதியா இருக்கலாம். உட்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும். அப்ப இங்க முடியாதுன்னு இருக்கு. அப்ப எது மட்டும்தான் சரி அப்படின்னா ஒண்ணு மட்டும் சரி. தேர்தல் பத்திரங்களை திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட். இது எந்த ஒரு தனிநபரோ அல்லது அமைப்போ எந்த காலத்திலும் வாங்கலாம். இது வந்து தவறு. அப்ப ஒண்ணு மட்டும் ஏ வந்து ஆன்சரு. 80 பாருங்க. மத்திய மாநில உறவுகள் சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கிறது. மத்திய மாநில உறவுகளில் அரசியல் குறுக்கீட்டை தவிர்க்க கோரியது. ரெண்டுமே சரி. பிரிவு 356 எதை பத்தி சொல்லுது? மாநில சட்டமன்றத்தை இடைநிறுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது, குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது. அது ரொம்ப முக்கியம். அடிப்படை அம்ச கோட்பாடு, இது கேசவநந்த பாரதி வழக்கில் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரின் வீட்டோ அதிகாரம், சாதாரண மசோதாக்களை மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். அவசர நிலை காலத்தில் பிரிவு 352 பிரிவு 20, 21 தவிர மற்ற எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கும். முகவரை திருத்தம் 42வது திருத்தம், அதுல சமூகவாத மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. ஓகேவா? சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டகிரேட்டிவ், இந்த 3 வார்த்தையை வந்து உள்ள சேர்த்திருப்பாங்க. தேர்தல் ஆணையம் பிரிவு 324 குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் சுதந்திரமான அமைப்பு. நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கரெக்ட். பி ஆன்சர் அதுக்கு. 89 சட்டத்தின் ஆட்சி ஏவி டைசி அவருடைய கோட்பாட்டில இருந்து கொண்டு வந்திருக்கும். சிஏஜி அறிக்கை பொது கணக்கு குழு மூலம் ஆராயப்படும். ஓகேவா? நிதிக்குழுல 3 குழு வந்து அமைப்பாங்க. அதுல பொது கணக்கு குழுவும் ஒண்ணு. இந்தியாவில் ஏன் அரைகுறை கூட்டாட்சி முறை என்கிறோம்? மத்திய அரசு வலுவா இருப்பதால். பிரிவு 142 உச்ச நீதிமன்றத்திற்கு முழுமையான நீதியை வழங்கக்கூடிய அதிகாரம் கொடுக்குது. அதனாலதான் நெடுஞ்சாலைகளில் இருந்த டாஸ்மார்க் எல்லாமே மூடி இருப்பாங்க, ஆர்டிகல் 142 பயன்படுத்தி. நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் எப்போது சட்டம் ஏற்றலாம்? மாநிலங்களவை தீர்மானம் நிறைவேற்றினார். ஆளுநரின் அதிகாரம், மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கலாம். லோக்பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் வரம்பிற்குள் வருகிறார். நீதிபதிகள் மற்றும் சிவில் ஊழியர்கள் இந்த அனைவருமே உள்ள வராங்க. 96 அரசியலமைப்பு திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் நடக்கணும். பிரதமருடைய பணி அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவருக்கும் பாலமா இருப்பார். அடிப்படை உரிமை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுல அடிப்படை உரிமை தான் உயர்ந்து நிற்கும். 99 அரசியலமைப்பு குற்றமயமாதல் தடுப்பு. அவ பாருங்க, மக்கள் விழிப்புணர்வு, தேர்தல் ஆணையம், நீதித்துறை, இது அனைத்துமே. ஒரே நாடு ஒரே தேர்தல், தேர்தல் சீர்திருத்தம். சி ஆன்சர். இப்போ 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த ஆன்சருக்கு நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல வந்து பதிவு பண்ணுங்க.